பசுமாட்டினை நாம் பராமரித்தால் பார்த்தனில் புண்ணியம் பெறலாமே. பசுமாட்டினை நாம் பராமரித்தால் பார்த்தனில் புண்ணியம் பெறலாமே. பரிந்தே அருளும் பசுமாட்டிற்கு நாம் அனைவரும் அரணாய் ஆகிடுவோம். பரிந்தே அருளும் பசுமாட்டிற்கு நாம் அனைவரும் அரணாய் ஆகிடுவோம். கோபால்ஸ் பசுவினுடைய நண்பனுடைய 10வது ஆனிவர்சரியில் இருக்கும். அற்புதமான பசுமாட்டிற்கு நாம் செய்யக்கூடிய சேவைங்கிறது கடவுளுக்கே நம்ம பண்ணக்கூடிய சேவை எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லலாம். இந்த 10 வருஷமும் கோபால்ஸ் பசுமாட்டிற்கு எப்படி சேவை செய்யணும் என்று காண்பித்தார்கள். அடுத்த 10 வருஷத்தில் எல்லார் வீடுகள்லேயும் கோமாதா சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் அது போன்ற ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் எவ்வளவு தடுத்தாலும் இன்னும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் கோமாதாவினுடைய வயிற்றுக்குள்ளே போனால் அதுக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்துகிறதுங்கிறத மனசில் வைத்து கொண்டாவது நாம் அவசியமாக பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறது நிறுத்துவோம். வாசல்லையோ பக்கத்துலேயோ பசுமாடு வந்ததுன்னா ஆசையாக கொண்டு போய் கழநீர் தண்ணியும் ஜலமும் அதே மாதிரி காய்கறி குப்பையும் கொண்டு போய் கொடுத்தா அது சந்தோஷமாக சாப்பிட்டு போகும். நமக்கு புண்ணியத்துக்கு புண்ணியமும் கிடைக்கும். அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்ட அந்த மாறுதலும் ஏற்படும். ஒவ்வொருத்தரும் பசுமாடு வளர்க்கணும். கோஷாலையில் ஒரு பசுமாடை நான் தத்தெடுத்தேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன். ஒரு பெட்டு தத்தெடுக்கிறோங்கிறோம். ஒரு பசுமாடை அந்த பெட்டாக வைத்துக்கொண்டு தத்தெடுத்து வளர்ப்போம். எல்லாரும் கோபால்ஸ் ஆகணும். எல்லாருமே பசுவினுடைய நண்பனாகணும். வீட்டுக்கு வீடு மாடு வளர்ப்போம். வீட்டுக்கு வீடு கோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பசுக்கிட்டேருந்து வரக்கூடியது அந்த வீடு துடைக்கிற ஃபினாயிலாக இருக்கட்டும், இப்படி போன்ற நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. தலைவலி பாம்லேருந்து நிறையா இருக்குது. இது போன்ற ப்ராடக்ட்ஸை தேடி உபயோகித்து பசுமாட்டிற்கும் நமக்கும் நல்லதை நாம் தேடித்து கொள்வோம். அதே மாதிரி லிப்ஸ்டிக்கில் அந்த ஜெலட்டின்லாம் இருக்குது. ஜெலட்டின் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளால் முடிந்த அளவுக்கு பசுமாட்டிற்கு சேவை செய்வோம். பசுவினுடைய நண்பனாக மாறுவோம்.